ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூடோ கிளாஸ் சிஎஸ்எஸ் சூடோ கிளாஸ் பார்க்கலாம். ப்ரௌசரில் சூடோ கிளாஸஸ் H2 போட்டிருக்கிறோம். எடிட்டரில் H2 எலிமெண்ட் டேக் கொடுத்து சூடோ கிளாஸஸ் நமக்கு இங்கே டைட்டில் வந்துருக்குது. சூடோ கிளாஸஸ் இப்போ H2 நம்ம கலர் பண்ணியிருக்கிறோம். டெக்ஸ்ட் அலைன்ஸ் சென்டர் பண்ணியிருக்கிறோம். இனி நம்ம சூடோ கிளாஸ் பார்க்கலாம். டிவ் டேக் ஓப்பன் பண்ணிங்க. டிவ் டேக்கில் நம்ம பாருங்கள், ஒரு H4 டேக் ஓப்பன் பண்ணிக்கலாம். H3 பண்ணிக்கோ. கிளிக் ஹியர் டைப் பண்ணிக்கலாம். பாருங்கள், கிளிக் ஹியர் வந்துருச்சு. நம்ம இது ஒரு லிங்காக ஓப்பன் பண்ணிக்கலாம். லிங்க் பண்ணுறோன்னா நம்ம ஏ டேக் யூஸ் பண்ணணும். பாருங்கள், இப்போ ஏ டேக் போட்டுக்குங்க. ஆங்கர் டேக் இது பேர். ஆங்கர் டேக் போட்டோன்னா நமக்கு அந்த லிங்க் மாதிரி வரும். இப்போ காமிக்கிறேன். லிங்க் ஹைலைட் ஆகும். ஆங்கர் டேக்னாலே நம்ம ஹெச்ரஃப் யூஸ் பண்ணுவோம் லிங்க் பண்ணுறதுக்கு. ஹெச்ரஃப் ஈக்குவல் டு ஸ்லாஷ் இது அடிங்க. ஹேஷ் சிம்பிள் அடிக்கணும். பாருங்கள், இப்போ நமக்கு லிங்க் வந்துருச்சு. இதை கிளிக் பண்ணி நம்ம வேறு எதுக்கு போவோம்ல அந்த லிங்க்கு. இப்போ சூடோ கிளாஸில் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ஏக்கு நம்ம சூடோ கிளாஸ் எழுதலாம். லிங்க் டிஃபால்ட்டாக ஒரு கலரை வந்துருக்குது லிங்க் நமக்கு. நெக்ஸ்ட் ஓவர் கொடுத்து பார்க்கலாம். ஒரு கலர் கொடுப்போம். ஃபஸ்ட்டு ஹாட் பிங்க்கில் ஹாட் பிங்க்னு ஒரு கலர். பாருங்கள், ஹோவர் ஆகுது. பாருங்கள், மவுஸ் அங்கே கொண்டு போயின்னு ஹோவர் ஆச்சுங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம விசிட்டட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இல்லை, சூடோ கிளாஸஸ் விசிட்டட், இது கலர் கொடுப்போம். இப்போ ஆல்ரெடி நம்ம உள்ளே போயிருந்தோம்னா விசிட்டட்னு அர்த்தம். அதான் பாருங்கள், ப்ளூ. நம்ம ஆல்ரெடி கிளிக் பண்ணியிருக்கிறோம். அப்போ ப்ளூ கலரில் தெரியுது. இன்னொரு ஆப்ஷன் பாருங்கள், இதுலேயே ஏ ஆக்டிவ்னு ஒன்று இருக்குது. பாருங்கள், ஆக்டிவ். சூடோ கிளாஸில் நம்ம இந்த மாதிரி கொடுத்து பார்த்துக்கலாம்.
நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டிஃபால்ட்டாக ஒரு கலர் போயிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு இது பார்க்கலாம். Pseudo கிளாஸஸ் பாருங்கள், இதெல்லாம் நம்ம delete பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், HTML நான் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி ஒரு ஆர்டர் லிஸ்ட், அது OL ஆர்டர் லிஸ்ட். ஆர்டர் லிஸ்ட் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கிறோம். அன்ஆர்டர் லிஸ்ட்டு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு அன்ஆர்டர் லிஸ்ட் போட்டோம். பாருங்கள் வந்துருச்சு. அன்ஆர்டர் லிஸ்ட்டில் ஒரு 10 ஐட்டம்ஸ் நம்ம போட்டுக்கிறோம். பேப்பர், மில்க்கு, எக்கு, ரைஸு, இந்த மாதிரி. பாருங்கள், இதுக்கு நம்ம வந்து ஸ்டைல் பண்ணுவோம். Pseudo கிளாஸில் பாருங்கள், ULLIக்கு ஸ்டைல் பண்ணலாம். மார்ஜின் போட்டோம்னா ஃபஸ்ட்டு தள்ளி வரும். 10 பிக்ஸ் கொடுப்போம். பாருங்கள், தள்ளி வந்துருச்சு. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தள்ளுவோம். ஆர்டர் லிஸ்ட் கொடுத்துக்கலாம். OL. அப்போ நமக்கு வந்து நம்பர்ஸ் வரும். புல்லட் மார்க் போய் நம்பர்ஸ் வந்துடும். இப்போ ஆர்டர் லிஸ்ட் கொடுத்தோன்னா பாருங்கள், கொஞ்சம் தள்ளிக்கலாம். லெஃப்ட் சைடில் கொஞ்சம் வந்து நம்ம தள்ளி பார்த்துக்கலாம். தேர்ட்டி பிக்ஸ் கொடுக்குறோம். சேவ் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நமக்கு நம்பர்ஸ் வந்துருச்சு. 10 நம்பர்ஸ் வந்துருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதுக்கு அந்த எல்ஐக்கு வந்து நம்ம எழுதுவோம். Pseudo கிளாஸ் பாருங்கள், ஃபஸ்ட் சைல்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இல்லை, ஃபஸ்ட்டு சைல்டில் வந்து நம்ம கலர் கொடுப்போம். ஃபஸ்ட் சைல்டுக்கு கலர் பாருங்கள், ரெட்டு கொடுத்தோன்னா ஃபஸ்ட்டு சைல்டு நம்பர் 1 இருக்கிற இதுக்கு மட்டும் கலர் அப்ளை ஆகுது. பாருங்கள், அது மட்டும் நம்பர் 1 மட்டும் ரெட்டாக இருக்குது, மற்ற எல்லாம் அப்படியே இருக்குது. இதான் ஃபஸ்ட்டு சைல்டு Pseudo கிளாஸில் மாற்றுறது. நம்ம பர்டிகுலர் எலமெண்ட் மட்டும் செலக்ட் பண்ணி அதுக்கு கொடுத்துக்கலாம். பாருங்கள், லாஸ்ட் சைல்டு கொடுப்போம். அப்போ பாருங்கள், லாஸ்ட் எலமெண்ட் வந்து நம்பர் 10 லாஸ்ட்டு மட்டும் ரெட்டாக இருக்கும். பாருங்கள், நம்பர் 10 லாஸ்ட்டு மட்டும் ரெட்டாக இருக்குது. லாஸ்ட்டில் மட்டும் கலர் அப்ளை ஆகுது. இப்போ பாருங்கள், nth சைல்டுன்னு ஒன்று இருக்குது. nth சைல்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. பாருங்கள், nth சைல்டு கொடுத்தா நம்ம கரெக்டாக இப்போ ஈவன் நம்பருக்கெல்லாம் நம்ம வந்து ரெட் அப்ளை பண்ண போகிறோம். ஈவன்னா 2, 4, 6 அந்த மாதிரி ஈவன் நம்பர்ஸ். பாருங்கள், ஈவன் நம்பர் மட்டும் ரெட் கலராக இருக்கும். பாருங்கள், ஈவன் மட்டும் ரெட்டு. அதை ஆடு கொடுத்தோன்னா 1, 3, 5, 7 ஆட் நம்பர்ஸ் வந்து ரெட் ஆகும், கலர் அப்ளை ஆகும். பாருங்கள், ஆடு. அப்போ நம்ம ஆடுக்கு மட்டும் கலர் அப்ளை ஆகும். இந்த மாதிரி இது ஒரு மெத்தடு Pseudo கிளாஸ். பர்டிகுலராக ஒரு இதுக்கு மட்டும் மிடில் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ப்ராக்கெட்டில் அந்த நம்பர் கொடுத்தா போதும். பாருங்கள், நம்பர் 6 கொடுக்குறோம். அப்போ 6ல் அப்ளை ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் நம்பர் செலக்ட் பண்ணியும் வந்து பர்டிகுலராக ஒரு இது மாற்றிக்கலாம். நம்ம இதுதான் Pseudo கிளாஸ் பெனிஃபிட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பர்டிகுலராக அந்த நம்பர் மட்டும் கொடுத்தா அந்த நம்பர் மட்டும் செலக்ட் ஆகும்.
இந்த மாதிரி எங்கே வேணால் நம்ம அப்ளை பண்ணலாம். கலரு எல்லாமே அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சூடோ கிளாஸ் ஆப்ஷன்ஸ் ஒன்று பார்க்கலாம். பாருங்க, ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறோம். ஃபார்ம் டேக் இதுக்குள்ளே லேபிள் போட்டுக்கலாம். இன்புட்டு பாருங்கள், இன்புட் வந்து நம்ம கொடுக்குறோம். டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்டு. ஃபஸ்ட் நேம் கொடுக்குறேன். பாருங்கள், நமக்கு வந்து ஃபஸ்ட் நேம் ஒரு ஃபார்மில் நம்ம என்டர் பண்ணுவோம். அந்த இது வந்து வந்துருச்சு. இப்போ நம்ம சூடோ கிளாஸ் வந்து இதுக்கு எழுதி பார்ப்போம். ஸ்டைல் ஷீட்டில் பாருங்கள், இப்போ ஒன்றும் வரல. நம்ம சூடோ கிளாஸில் செலக்ட் பண்ணி பார்க்கலாம். எப்படி இதுக்கு அப்ளை பண்ணுறது பார்க்கலாம். ஸ்டைல் ஷீட்டில் பாருங்கள், இப்போ வந்து நீங்கள் இன்புட்டு கொடுங்க. இன்புட் டேக் வந்து நம்ம கொடுத்துருக்கறதுனால இன்புட் கொடுத்து இதுக்கு சூடோ கிளாஸ் பண்ணலாம். ஃபோக்கஸ் கொடுக்கணும். இன்புட்டில் வந்து செமிகாலன் கொடுத்து ஃபோக்கஸ். இப்போ வந்து பேக்ரவுண்ட் கலர், நம்ம பேக்ரவுண்ட் கலர் வந்து என்ன கொடுக்கலாம், ஹாட் பிங்க் கொடுத்துக்கலாம். சேவ் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை, ஆனால் கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள், அது பிங்க் ஆகிரும். பேக்ரவுண்டு ஃபுல்லாக பிங்க் ஆகிடுச்சு. கிளிக் பண்ணால் இதை ஹோவர் பண்ணால் வந்து வெளியில் வந்தால் எடுத்து வந்துடும். ஆனால் இது ஒன்ஸ் கிளிக்டுன்னா அது அப்படியே நம்ம கடைசி வரைக்கும் காமிக்கும். அதான் சூடோ கிளாஸ். பாருங்கள், இப்போ வந்து கலர் கொடுத்து பார்ப்போம். ரெட் கலர், க்ரீன் கொடுப்போம். டைப் ஆகல. ஆனால் பார்டர் கொடுத்து பார்ப்போம். பார்டர் கொடுக்கலாம். பார்டர் கொடுப்போம். போர்ஃபிக்ஸ் சாலிட். எல்லோ க்ரீன். கிளிக் பண்ணால் நமக்கு வந்து பிங்க்கு, எல்லோ க்ரீன் பார்டர். பேக்ரவுண்டு வந்து பிங்க்கு. பாருங்கள், க்ளீனாக தெரியுது.